Play by USB drive. உள்ள வைக்காரு रथारोहण मुहूर्त शुभ मुहूर्तोस्तुति भवन्तः महान्तो न गृह्णन्तो शुभ मुहूर्तोस्तु रथारोहण मुहूर्त शुभ मुहूर्तोस्तुति भवन्तः महान्तो न गृह्णन्तो शुभ मुहूर्तोस्तु Play by USB drive. FM mode. Power off. Hello. ரெண்டு பேர் போயிட்டே இருங்க ஒவ்வொருத்தரா வாங்க இல்லட்டா அடுத்தது வாங்க கோவிந்தா கோவிந்தா
இந்தம்மா எல்லாரும் வேற யாரும் இருக்கணும். அப்படியே 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 இருங்க திருப்பிக்கிட்டோம். பாடி அடுத்த ஆள் வாங்க. அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பின்னாடி கொஞ்சம் நேரம் திருப்பி தரணும். எல்லாரும் அங்க நில்லுங்க. வரப்போறோம். அதனால எல்லாரும் அங்க நின்னுக்கோங்க. பேர் வரும்போது உங்க இடத்துக்கு இழுத்து விடணும். 4 பிரபஞ்சம் அங்க நின்னுட்டீங்கன்னா ஈஸியா இழுக்கணும். எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. நம்ம இடமா நம்ம எழுதலாம். அடுத்த ஆளு யார் யார் ரெண்டு பேர் போயிட்டே இருங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. இல்லட்டா அடுத்தது வாங்க. கோவிந்தா கோவிந்தா. ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு உங்க எல்லாரோட பாராட்டி இப்ப நீங்க தெரிவிக்கணும். ஏன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இது ஒரு கண் கலங்குற ஒரு நேரம் தான். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயமும் அப்படியே ரொம்ப ஆசையா இருக்கும். நாங்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மைல் தள்ளி வரோம். இவன் ஓடி வருவான் பெங்களூர்ல இருந்து. நான் சென்னையில இருந்து ஓடி வரேன். இன்னைக்கு சீனிவாசன் அவங்க ஒய்ஃபு பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த ரத உற்சவத்துக்காகவே வந்திருக்காங்க. இவ்வளவு ஆசையா நம்ம பண்ணும்போது நம்ம பெருமாள் நம்மளை என்னைக்காவது கைவிட முடியுமா? கைவிடவே மாட்டார்.
எங்க இருந்தாலும் நமக்கு சுபிட்சத்தை தவிர வேற எதுவுமே கிடைக்காது. அதனால இவங்களுக்கு ஊர் ஜனங்க சார்பாகவும் கோவில் சார்பாகவும் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே அது திருப்தியா கிடைக்கும். அந்த வகையில நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். ஏன்னா நாராயண வெளிநாட்டுல எங்கேயோ இருக்காரு, எங்கேயோ இருக்கான். நோய் நோக்கி இல்லாம அவர் நல்லா வச்சுக்கணும், திறமையா வச்சுட்டு அவன் ஒன்று போதும், எல்லா பாக்கெட்டும் அவரே கொடுத்துருவாரு. அது பக்தி. அதாவது பக்தி அவர் திருவடியை மறக்காத மனசை வெளியூர்ல இருக்கான் பையன், ஆனாலும் கோவிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அடிக்கடி போன் பண்ணி சாமி இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. எவ்வளவு உற்சாகம். எங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது காரணமே அந்த நாராயணனும் சங்கரும் மட்டும்தான். இதை அவங்க எல்லாருக்கும் ஏற்றப்பல நான் சொல்லிக்கிறேன். சொல்ல விரும்புறேன். தெய்வான அந்த ராமஜி நிக்காம அவங்க நம்ம இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நான் சொல்லணும்னா அவங்க நிறைய பண்ணிருக்காங்க. ஒண்ணு, அவங்க வீட்டுக்காரர் முத்துப்பட்டன் தான் இந்த கோவிலையே எடுத்து கட்டி கொடுத்திருக்காரு நமக்கு. அதனால அது ஒரு பெரிய நன்றி கடன் நாங்க பட்டிருக்கோம். முடியல, அதுக்கு அப்புறம் தான் இவங்க உலகாரப்படி ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அவதான். இந்த ஊர்லயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து, கிராமத்துல வந்து வாடகைக்கு எடுத்து இங்க வந்து இருந்து அவ்வளவு பேரை கூட்டு வந்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாம் தங்கி இருந்து அவ்வளவு அது இல்ல எல்லாருக்கும் அந்த என்ன யாரும் பெருமையா இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரணுங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. இருக்கட்டும்மா இருங்க. அவங்க சொல்றது விளக்கெல்லாம் ஏத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். திருவோணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், அப்புறமா கடைசி சனிக்கிழமைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் போது அந்தந்த நேரத்துல நீங்க வந்து கலந்துக்கிட்டாலே எங்களுக்கு மனசு திருப்தி. இதுக்கு அடுத்தது நான் பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பொன்னம்மாவும் பாண்டியும் அவங்க ரெண்டு பேரும் அம்மா உள்ள வாங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. பொன்னம்மா பாண்டி எங்க வாங்க, உள்ள வாங்க. இப்போ ஏன்னா நமக்கு வந்து இந்த நேரத்துலதான் நான் ஒவ்வொருத்தரை பத்தி நான் சொல்ல முடியும். ஏன்னா மத்த நேரத்துல நான் கூப்பிட்டு ஒவ்வொருத்தையும் பாராட்ட முடியாது. இந்த நேரத்துலதான் சொல்ல முடியும். ஏன்னா அயராத ஒரு உழைப்பு, மனசார ஒரு உழைப்பு இந்த பெருமாளுக்காக. அவங்களுக்கு ஏற்கனவே இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கணும்னு இந்த நேரத்துல நான் அவங்களுக்கு வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பாண்டி எதை சொன்னாலும் தான் செஞ்சிடறேன் சாமி, இதோ தெரிஞ்சுக்கிட்ட வாங்க, எது செஞ்சாலும் செஞ்சிடறேன், ஓகே சிரிப்பா எல்லாத்தையும் செய்யறவங்க அவங்க ரெண்டு பேரும் தான். அதாவது காலையில எழுந்து வாசல் தெளிச்சு அந்த கோலம் போட்டு எல்லாத்தையும் முடிக்கிறதுல இருந்து உள்ள இருக்கிற சாமான இதெல்லாம் அளவி கழுவி வச்சு பூஜைக்கு உண்டான பொருள் எல்லாம் எடுத்து பூ பறிச்சு ஒரு வேலையும் இந்த மாட்டை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணது. அதுக்கு அந்த சேவைக்கு ஈடு இணையே கிடையாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயில நில்லுங்க, மத்த நம்ம ஆட்களை நம்மளே பாராட்டினாதான் உண்டு. நமக்கு நாமே பாராட்டு, நமக்கு நாமமே. அதுதான். சோ அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் அது வந்து எவ்வளவு சொன்னாலும் தரும். அது அவங்க இன்னும் நோய் இல்லாமல் பல வருஷங்கள் இந்த பெருமாளோட காலடியில இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியா நான் சொல்லணும்னா உச்சிமாளி எங்க உச்சி இந்த மாதிரிதான் எங்கேயாவது ஓடிடுவாரு. எங்கேயாவது எங்க போயிட்டாருன்னு கேட்டானா கோவில் வழியா தான் எங்கேயாவது போயிருப்பாரு, ஓடிப்பாரு. அது உச்சிமாலியும் அவங்க பிசினஸ் அவங்க ஒய்ஃபும் அவங்க வந்து காலையில அவரு 4:30 மணில இருந்து பாட்டு போடுறதுல இருந்து ராத்திரி வரைக்கும் நாங்க போன் பண்ணி சொல்லுவோம், இவன் போன் பண்ணி சொல்லுவான், நானும் போன் பண்ணி சொல்லுவோம், உச்சிமாலி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஓடி அந்த ஆளுக்கு எங்க இருந்துதான் எனர்ஜி எவ்வளவு வருதோ தெரியல. அவ்வளவு உத்வேகமா ஓடக்கூடிய ஆளு. கடவுள் வந்து படுக்காம இன்னும் நிறைய நாள் அவர் இதே சிரிப்போட இதே வேகத்தோட இதே எண்ணத்தோட இருக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அடுத்தது நான் சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் மாதவா சோர்ந்து விட்டான். மாதவன் வந்து மாதவன் நமக்கு நம்ம எல்லாரோட சார்ந்த, அதாவது எல்லாருமே சாமி கிட்ட போய் எதுவுமே பண்ண முடியாது. நாங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கிட்ட போய் பண்றதுக்குன்னு ஒரு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. அதை இந்த மாதவனுக்கு கடவுள் அமைச்சு கொடுத்திருக்காரு. பெருமாளோட தொட்டுக்கிட்டு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி பெருமாளுக்கு நம்மளுடைய குறைகள்லாம் இவர் மூலமா தான் பெருமாளுக்கே போகுது. ஆமா, அது தீர்வு கிடைக்குது. அவர் பெருமாள் வந்து இவன் மூலமா தான் நமக்கு எல்லாமே கொடுக்கிறாரு. அதை இந்த ஆமா விஸ்வக்சேனர் பாருங்க, விஸ்வக்சேனர் மாதிரி எப்பவுமே தெய்வம் நேரா வராது. தெய்வம் ஒரு மனுஷ ரூபேனா. ஆனா இந்த கோயிலை பொறுக்கும் தெய்வம் மாதவ ரூபேனா. இந்த மாதவ மூலமா தான் எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்குது. அதனால இந்த மாதவன் இன்னும் பல வகையில செழிப்பா இருக்கணும், குடும்பத்தோட குதூகலமா நல்லபடியா இருக்கணும்னு உங்க எல்லாரும் சார்பிலையும் நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.
வந்துருவாரு, நடுவுக்கு வந்துருவாரு. இப்போ நான் சொன்னபடி பெருமாள் ஒவ்வொன்னா கைங்கரியம் கேட்டு கேட்டு நம்மள்ட்ட வாங்கிக்கிறாரு. நமக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கிக்கிறாரு. அதனால அவரே கூட்டிட்டு வருவாரு. இங்க இன்னைக்கு காலையில தான் பூமி பூஜை போட்டிருக்கோம். கோவிலுக்கு ஒரு வீடு கட்டுறோம். கூடிய விரைவில் குடும்பத்தோட இங்கேயே செட்டில் ஆனாலும் ஆகலாம். நம்ம எப்ப வேணாலும் மாதவா அப்படின்னா உடனே ஓடி. ஆமா, அதனால மாதவனுக்கு ஒரு குறைவும் இல்லாம நோய் இல்லாமல் நீண்ட ஆயுசோடு இருக்கணும்னு உங்க சார்பில் நான் பெருமாளை வேண்டிப்பேன். இந்த ரதத்தை செய்யறதுக்கு இத பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான ஒரு அமைப்பாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு அழகு ரதத்தை எங்கேயுமே பார்த்தது கூட கிடையாது. இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு அருமையா 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள கட்டி கொடுத்தாரு. இத பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்தபதி ராமலிங்கம் அவரை நான் பிரத்யேகமா நன்றி சொல்ல. வாங்க ஐயா அவ்வளவு வாங்க, நான் சொல்றேன் ஐயா, அவரையும் சொல்றேன். அவர் அடுத்தது இல்ல, அவர் பெரியவர். இந்த ராமலிங்கம் தான் நமக்கு இந்த ரதத்தை செஞ்சு கொடுத்தவர். இவருடைய வண்ணாரப்பேட்டையில இவருடைய பட்டறை இருக்கு. எது கேட்டாலும் ஸ்ரீபுரத்துல எது கேட்டாலும் சிரிச்சிட்டு செஞ்சு ஒரு வாரத்துல கொடுத்துடலாம், 10 நாள்ல கொடுத்துடலாம். எல்லாம் அருமையா, அதாவது மனசார செய்யணும், அதுக்குள்ள பக்தி இருக்கணும், அது ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரிலாம் அமையும். எல்லாமே கலந்து இருந்தாதான். வெறும் பணம் மட்டுமே வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காது. பணமும் இருக்கணும், செய்யக்கூடிய ஆளுக்கு பக்தியும் வேணும், அதுக்குண்டான ஆர்வமும் இருக்கணும், அதை ஆசையாவும் செய்யணும். இவ்வளவும் கலந்தாதான் ஒரு பொருள் அழகான ரூபத்துல சேரும். அந்த வகையில இவர் தேர் செஞ்சு கொடுத்த ராமலிங்கத்துக்கு ஊர் ஜனங்க சார்பு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இந்த ராமலிங்கத்தை காட்டி கொடுத்த எட்டப்பன் இங்க இருக்காரு, முத்துராமன். வாங்க ஐயா வாங்க. இவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் தான் நம்ம கோவிலுக்கு கும்பாபிஷேக சமயத்துல கவசங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தவர். எவ்வளவு பிஸியான ஆளு. டவுன்ல ஒரு பட்டறை இருக்கு, எல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிற கோவிலுக்கு எல்லாரும் அவர் தான் பண்றாரு. இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஆனா அவன் இன்னைக்கு இருக்கு, வாங்க ஐயானு ஒரு பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காரு. வேலைகள் எல்லாம் ஒழிச்சு விட்டுட்டு இப்படி பெருமாளுக்காக நமக்காக வர ஆளுங்களுக்கு நம்ம எவ்வளவு பாராட்டு கொடுத்தாலும் தகும். பெருமாள் அவங்கள ரொம்ப ரொம்ப சிறப்பா குடும்பத்தோட பையன்லாம் அவரோட பட்டறையிலே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல மேன்மை கிடைக்கணும்னு நான் பெருமாளை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க அவரை நல்ல ஒரு கரெக்டான ஆளை எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில சமயத்துல ஏன்டா இப்பதான் பாக்குறீங்களா, உங்க கோவிலுக்கும் பண்ணி கொடுத்திருக்காரு. இல்ல அவர் என்னன்னா சில சமயத்துல சில பேரை நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்த உடனே அவன் ஏதோ வேலையில சொதப்பிடுவான். என்னன்னா இந்த ஆளை போய் நம்ம சொல்லி விட்டோமே அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு இது இல்லாம மனசார செஞ்ச வேலையை சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருக்கும் ஒரு திருப்தி, இவருக்கும் திருப்தி, வாங்கின எங்களுக்கும் ரொம்ப திருப்தி, ஊர் ஜனங்க எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி. ஐயா ரொம்ப சந்தோஷம். திருப்தி ஐயா. வாங்க உச்சிமாலை. உச்சிமாலை பத்தி இவ்வளவு நேரம் நிறைய சொன்னேன்ல, இதான் இந்த உச்சிமாலை. இங்க எல்லாருக்கும் தெரியும். ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாரு. எதுக்கு ஓடுறாரு அவருக்கே தெரியாது. எங்க இருந்தாலும் ஓடிடுவாரு. பெருமாள் தான் அவருக்கு முக்கியம். எங்க போனாலும் இந்த பெருமாளை விடாம, அதனாலதான் அவருக்கு அவ்வளவு சக்தி. எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்கெல்லாம் அப்படியே உட்காந்துடுறோம். ஊருக்கு போனா 2 நாள், இங்க ஒரு 2 நாள் வேலை பார்த்தா வீட்டு போய் உட்காந்துடுறோம். என்னடா சக்தி இல்லாம இருக்கு இந்த மனுஷன், எப்படிதான் ஓடுறான்னு தெரியல. எவ்வளவு சக்தி இருக்கு. இன்னும் பெருமாள் பல விதத்துல பல சக்தியும் திரவியமும் கொடுத்து நல்லபடியா அவரு இதே மனநிலைமையோட ஆயுசு முழுக்க இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெருமாள் கைங்கரியத்து மனசுலயே 24 மணி நேரம் போட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பாதி தூக்கத்துல 2 மணிக்கு நீங்க தட்டி எழுப்பினாலும் என்ன செய்யணும், இங்க போடுமா அங்க போடுமா உடனே ஓடக்கூடிய ஆளு. எப்பவுமே நாங்க தேடுவோம், எங்கடா காணவே உச்சி மாலை காணவேன்னு பார்த்தா எங்கேயாவது மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு இருப்பேன். நல்லா விநியோகம் நடக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நிதானமா கிளம்புங்க. உள்ள டைம் நிறைய இருக்கு. இப்பதான் மணி 12 ஆகுது. இன்னொரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். எல்லாரும் இருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிரத்யேகமா நன்றி. ஆனா இப்ப சொல்றேன், நிதி தேவை. எந்த நிதி? அவங்கெல்லாம் இல்ல, நிதி பெருமாளுக்கு நம்மளால ஆன கைங்கரியம். ஒரு நாளைக்கு 10 ரூபா. போன தடவை சொன்ன மாதிரி இது எதுக்குன்னா 10 ரூபானா நம்ம அட்லீஸ்ட் நம்ம பெருமாளோட ஒரு இணக்கமா ஒரு ஏதோ ஒரு வகையில நம்ம பந்தப்படணுங்கிறதுக்கு மட்டுமே தான் தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இன்னும் இது மாதிரி ரதோற்சவம் மாதிரி இந்த வீடு கட்டணும், அதுக்கு அடுத்தது இங்க ஷெட்டு போடணும், நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். எப்படி நடக்கதான் போதும், எப்படி நடக்கும். உங்களுடைய கைங்கரியத்துல அது நடந்தா எனக்கும் திருப்தி, உங்க எல்லாருக்கும் திருப்தி. இல்லைன்னாலும் நடக்கதான் போகுது. அந்த பெருமாள் அந்த அனுகிரகம் பண்ணதான் போறாரு. அதனால நீங்க இதுக்கு பாத்திரர் ஆகணும்னு நான் தாழ்மையா வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொன்னோம் தம்பி? எதுமா? சரி சரி. அவங்க வீட்டுல தங்க சாமான் தொலைஞ்சு வச்சான், வருத்தமா சொல்றாங்க. நீங்க மனசார வேண்டிக்கோங்க. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு
அந்த தங்கமே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தங்கத்துக்கு ஈடா வேற ஏதாவது ஒரு செல்வம் கிடைச்சிடும். கவலையே படாதீங்க, மனசை தளர விடாதீங்க. உடம்பு நல்லா இருக்கா, நோய் இருக்கா, அப்புறம் என்னம்மா தங்கத்தை சம்பாதிச்சுக்கலாம். கிடைச்சா நல்லது, கிடைக்கலனாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா கவலைப்படாதீங்க, யாருக்கு எடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு நீங்க இந்த கண்ணீர் விடுறீங்க இல்ல, அது அவங்கள பாதிக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உண்டான பொருள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க பெருமாளை மனசார வேண்டிக்கோங்க, எல்லாம் கிடைச்சிடும். சரிங்களா? சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். இன்னைக்கு வந்து அருமையான ரத உற்சவம் நடந்துச்சு. நம்ம போன மாசம் நம்ம சொன்னோம், அடுத்த மாசம் வந்து கடவுளுடைய கிருபையில நம்ம எல்லாரும் சேர்ந்து ரத உற்சவம் நடக்க போறது சொன்னோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே நம்மளுக்கு முன்னாடியே வர்ண பகவான் வந்துட்டார். நம்ம திருநெல்வேலி நடுவுப்பூச்சியில எல்லாம் மழை வர்றது ரொம்ப அபூர்வம், வெரி ரேர், ரொம்ப ரொம்ப அபூர்வமான மழை. நம்மளுக்காகவே வர்ண பகவான் முன்னாடி வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து இன்னைக்கு காலையில கூட வர்ண பகவான் வந்து மழை தூரலோட மழை போதும் சொல்ற லெவலுக்கு மழை வந்து வர்ண பகவான் வந்தப்புறம் பெருமாள் ரதத்துல ஏறின உடனே வர்ண பகவான் நின்றுட்டு சூரிய பகவான் வந்துட்டார். சூரிய பகவான் அங்கேயிருந்து வந்தது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா மழை ரொம்ப இதா இருந்தாலும் நம்மளுக்கு சௌரியம் குறைச்சல் ஆயிடுமோன்னு பயம் வந்தது. அதையும் அவர் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காரு. போன மாசம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த பெருமாளோட ஐக்கியம் ஆகணும். சிறு தொழில் பெருவெள்ளம் நம்ம சொன்னோம். ஒவ்வொருத்தரும் நம்ம மோட்ச அளவுக்கு போகணும். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட். வீடு வாசல் பதவி பட்டம் எல்லாமே வரும் போகும். பட் மோட்ச பதவி தான் நம்மளுக்கு நிரந்தரம். அந்த மாமா சொன்னார் இல்லையா, மோட்சம் தான் நம்மளுக்கு திருப்பி நம்ம பிறவி கடலத்தை கடந்து மோட்ச நிலைக்கு அடையிறதுக்கு தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணுமே தவிர இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தூர தள்ளி விட்டுருங்க. பெருமாளுடைய காலடிய பிடிச்சுக்கோங்க. சிக்க பிடிச்சிருந்தேன்னா அவர் நம்மள முக்திக்கே கொண்டு போயிருந்தார். அது மாதிரி நீங்க உங்களுடைய வருமானத்துல சிறுதொழி பெருவெள்ளமாக ஒவ்வொரு நாளைக்கும் காலையில எழுந்த உடனே உங்களால முடிஞ்ச ஒரு தொகை 10 ரூபாய் தான், காசு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். 10 ரூபாய் எடுத்து வச்சு அந்த உண்டியல்ல சேர்த்து மாசத்துக்கு 300 ரூபாய் 310 ரூபாய் வரும். 31 நாள் இருந்தா 310 ரூபாய் நம்ம பெருமாளுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு அந்த சிறுதொழில் பெருவெள்ளம் 12 மாசம் ஆன உடனே 3650 ரூபாய் ஆயிடும். அதை வச்சு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். உங்களுடைய குடும்பத்து சார்பாகவோ நீங்களாவோ உங்களுடைய கல்யாண நாளோ உங்களுடைய பிறந்த நாளோ உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாளோ நீங்க அதை செய்யலாம். நீங்க உங்களுக்கும் ஒரு ஆத்ம சந்தோஷத்தை கிடைக்கும். உங்களால இந்த கோவிலுக்கும் ஒரு உபகாரம் கிடைக்கும். அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். அதை உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இந்த கோவிலோட பந்தத்தோட இருக்கணும், கோவிலுக்கு உபகாரமா இருக்கணும், கோவிலுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய இதுவும் சந்தோஷமும் வேணும், எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும்னு கேட்டுட்டு என்னுடைய பூர்த்தி பண்ணிக்கிறேன். அந்த இடத்துக்கு பவர் கூடும். நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, வந்து சும்மா நாராயணா கோயிலாச்சுன்னா உங்களுக்கும் பவர் கூடும், பெருமாளுக்கும் பவர். ஏன்னா இங்க ஆல்ரெடி 9 மணிக்கு இங்க வந்து பாராயணம் பண்ண போறாரு. கூடவே உட்காந்து கொஞ்ச நாள் கத்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திரம் ஒலிக்குதோ இந்த கோவில்ல அவ்வளவுக்கு அவ்வளவு ஊருக்கு நல்லது, ஊர் மக்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அதனால அதை பண்ணுங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நம்ம அடி எங்க வாங்க, எந்த இதுக்கும் இருக்கு. இப்ப இங்க 2 பேர், நீங்க 2 பேர் வாங்க. எல்லாத்துக்கும் இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. நீங்க பாத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் இவங்க 2 பேரும் வந்து கோலாட்டத்துல இருந்து பஜனையில இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பக்தி. அவங்களுக்கு எங்கெந்தோ தூரத்துல இருந்து வராங்க. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஏதோ சரி நம்ம கோவில்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நம்ம போவோம், நினைக்கிற வேணா வந்துருவாங்க. ஒரு பஜனை பண்றதுக்கு நல்ல ஒரு பக்தி பஜனை நடந்தா அது இப்ப கலியுகத்துல பஜனை பண்ணி அந்த நாம சங்கீர்த்தனம் அதுக்கு நாமங்களை கேட்கதான் எல்லாருக்கும் மோட்சம் புண்ணியம் எல்லாமே. ஓகே, இதோட போறோம். வெயில் ஏறிட்டு இருக்கு. அடுத்தது என்ன பண்ணுவோம்? நான் ஒரு 3 நாள் முழுக்க இங்க இருந்து சுபாவத்தை நடத்தணும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சன்னதியோட டச் வரல. இதோடைய முதல் வருஷாபிஷேகம் மண்டலாபிஷேகத்துக்கும் அடியன் வந்திருந்தேன் கைங்கரியம். அதுக்கப்புறம் உள்ள வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் போன மாசம் வந்திருந்தேன். அப்பதான் திருப்பி ரெனியூ பண்ணிட்டு எல்லாத்தையும் அண்ணா உங்களெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்குலாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ
இவ்வளவு நேரம் அண்ணாவும் 2 அண்ணா சீரண்ணாவும் ரமணியண்ணாவும் பேசினார். இவளை பத்தி கண்டிப்பா பேசணும்னு இந்த அம்மா சொன்னாங்க. நாராயண அம்மா, ராமலட்சுமி அம்மா. அவர் அவங்க பேசும்போது ஒரே ஒரு விஷயம், வார்த்தைகள்ல எந்த ஜாலமும் போய் சேராது. வரைக்கும் மழை விடாம கொஞ்சிட்டே இருந்தது. ஆனா பெருமாள் கரெக்டா அவர் ஏழும்போது பழிச்சுன்னு போக்கஸ் லைட் போட்ட மாதிரி வெயில் வர வச்சுட்டார். இந்த ரதத்துல உள்ள பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தோலாயா கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜென்மம் ந வித்யதே அப்படின்னு வைகானச ஆகமத்துல அத்ரி மகரிஷி அவர் சொன்ன வாக்கு இது. இது என்ன கேட்டீங்கன்னா, தௌலாயம்னா ஊஞ்சல், மஞ்சஸ்தம்னா மஞ்சம், பட்டு மஞ்சம் இருக்கு இல்லையா, அது மஞ்சம் மெத்தை, அதுல மதுசூதனன், ரதம், ரதத்துல கேசவன். இதுல என்ன கேட்டீங்கன்னா, ரத்தத்துல இது 3மே உண்டு. ஸ்தபதியார்லாம் இருக்கா. ரத்தத்துல டோலைன்னு சொல்லக்கூடிய ஊஞ்சல் உண்டு. பெரிய ரத்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வர் மாதிரி அந்த ஊஞ்சல்ல தான் பெருமாள் ஏழை பண்ணுவோம். அந்த ஊஞ்சல் பெரிய இதுல பண்ண முடியாது சின்ன ரத்தம்னால. அதுக்கு உண்டான கரெக்டா ஸ்டெப் கொடுத்துட்டாரு. ஊஞ்சல் மாதிரி ஒரு ஸ்டெப் கொடுத்துட்டாரு. அந்த ஊஞ்சல்ல தான் பெருமாள் ஏழை பண்ணுவோம். ஏன்னா ஷாக் அப்சர்வர் அது. ஏன்னா அந்த காலத்துல ரோடெல்லாம் சரி இருக்காது, மேடு பண்டமா இருக்கும், மரவியல் தான். அதனால பெருமாளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, தோலையில தான் பெருமாள் இருப்பார். அந்த தோலையிலையும் பெருமாள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டு பத்தை வச்சு அதனாலதான் பெருமாளை ஏழை பண்ணுவோம். மஞ்சஸ்தம். அதனால எங்க அத்ரி ரிஷி கிட்டத்தட்ட 5000 வருஷம் நம்ம கம்மியா சொல்லிக்கலாம், அதோட ஜாஸ்தி உள்ள வருஷம் தான். அந்த அத்ரி ரிஷியில எப்ப இருப்பாருன்னு எப்ப இருந்தா தெரியாது. அவருடைய வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டோலாயம்ல கோவிந்தன், அந்த மஞ்சஸ்தத்துல இருக்கிற மதுசூதனன், இந்த ரதத்துல இருக்கிற கேசவனை, இப்பேற்பட்ட நேராகோட சேமிச்சவாளுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு இடத்துலதான் புனர்ஜென்மம் தான் வித்தியதை. அதாவது இருக்கிறதுலே மிக உயர்ந்த பதவி என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்சம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிஷிகள்லாம் மோட்சத்தை பத்தியே பேச மாட்டான். உனக்கு அந்த சுகம் வரும், இந்த சுகம் வரும், உனக்கு கல்யாணம் வரணும், காட்சியம் வரணும், பணம் வரணும், தனம் சம்பத்து, விவசாய விருத்தி, ஜல அபிவிருத்தி, இந்த மாதிரி நிறைய இருக்கட்டும்மா. எனக்கு வந்தாலும் இருக்கிறேன்னு நம்ம முகத்தை பாருங்க, அப்படியே அவங்களுக்கு பேச முடியல. நான் தழுதழுக்கிறது, கண்ணீர் ஊத்துது அப்படியே கண்ணுல இருந்து. என்னமா பேசணும்? இல்ல அவங்கள பத்தி சொல்லுங்க. என்னமா சொல்லணும்? இல்ல இந்த கோயில் எப்படி இருந்தது தெரியுங்களா? அவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த லெவலுக்கு வந்திருக்காது. ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கெல்லாம் பேச முடியல. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து ரசிச்சு அவங்க வர்றப்பெல்லாம் புடவை கூட தாயாருக்கு பாக்கட அவங்க கலைனாலே தைச்சு கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு நகையும் பாத்தீங்கன்னா முதல்ல நான் கூட நினைப்பேன் ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கலாமே. எல்லா கோயிலுக்கும் நான் கோபாலசாமி வரைக்கும் டெய்லி போவேன். அப்ப அங்க தாயாருக்கு பெருமாளுக்கு எல்லாம் நிறைய நகை போட்டிருக்காங்களே, நம்ம தாயாருக்கு அப்படி இல்லையே, நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். உண்மையிலே சத்தியமா சொல்றேன், என் மனசுலதான் நான் நினைப்பேன். நான் அடுத்த ட்ரிப்பு வரும்போது பார்த்தா அங்கே தாயாருக்கும் பெருமாளுக்கும் நான் நினைச்சதை நல்லா நிறைய அந்த அளவுக்கு என்னால செய்ய முடியாது. இருந்தாலும் நினைப்பேன். நான் நினைச்சதை விடையும் பெரிய அளவுக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் இவ்வளவு பண்றாங்கன்னா சாதாரணமா, அதாவது எங்க பகுதிக்கு இதை செஞ்சா பெருமாளுக்கு நல்லது நினைச்சு என் பிள்ளை எங்கேயோ காடு இறங்குறான் பெருமாளுக்கு செய்யணும், அதை மட்டும்தான் நினைச்சா. இவ்வளவு ரசிச்சு இவ்வளவு பண்ணணும்னா மற்ற நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களால யாராலையும் பார்க்க முடியாது. பெருமாள் அவங்களுக்கு மேலும் மேலும் நல்ல நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அவருக்கு செய்யக்கூடிய இந்த சக்தியையும் நிறைய கொடுக்கணும்னு நான் பெருமாள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் அவங்களுக்கு எல்லாரும் பல்லாண்டு பல்லாண்டு பலா கோடி 100,000 பல்லாண்டு திருத்தோள் மணிவண்ணா செல்வம் தேவடி திருக்காப்பின் அடியமோடும் என்னோடும் 1000 பல்லாண்டு அப்படின்னு பல்லாண்டு காலம் நல்லா இருக்கணும். பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும். இந்த கோயிலுக்கு நிறைய அவங்க செய்யணும். அதை நான் எல்லாரும் சார்பாகவும் நான் எண்ணுகிறேன். பேச தெரியலமா, நிறைய விஷயங்கள் வார்த்தைகள்ல ஒன்றே கிடையாது. மனசுல இருந்து வரும்போது கண்ணீர் வந்துடும் இல்லையா? அது மனசால சொல்றேன். நீங்க அவர் ஐஸ் வைக்கணுங்கிற ஒரு நிலைமையில பேச அது வேற. அது இங்க யாருமே பேசல. அவர் பேசுனதும் ஒவ்வொன்றும் பேசுன இல்ல
அதான் அவ 2 பேரும் அண்ணா தம்பிகள் பேசினதும் அவளுக்கா எதுவுமே பேசல. கோயிலுக்கு வாங்க, நீங்க நிறைய இங்க செல்வம் கொட்டி இருக்கு, அந்த செல்வத்தை அள்ளிட்டு போறது நீங்க தான் வரணும், நீங்க தான் பெரிய கூட நிறைய எடுத்துட்டு வரணும். எதுக்குன்னா இங்க நிறைய செல்வம் இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ கோயில் கூட ஒண்ணு கிடையாது, இங்கதான் செல்வம், இங்கேருந்து நீங்க அள்ளிட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம். எவ்வளவு அள்ளினாலும் குறையாத வற்றாத செல்வம் தான் சன்னதி. அதுக்காகத்தான் நம்ம ஆசிரமங்கள், நம்ம பெரியவங்க சன்னதி கிராமங்கள் ஏற்படுத்தி எதுக்கு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் எதுக்கு சொன்னாங்கன்னா, இதுதான் முழுக்க செல்வம். அந்த செல்வத்தை நீங்க அள்ளிட்டு போகணும்னு இவர் கெஞ்சிட்டு இருக்காரு. அதை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டறிந்தோய் மணிவண்ணா உன் சேவடி செவ்வியதிருக்காப்பு. உன்னுடைய சேவடியில நாங்க கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். உனக்குணக நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு வர பசங்க, அதுக்கு பசங்க பசங்க பசங்கன்னு 7 தலைமுறைகளும் பெரும்பாலோட இருந்து இந்த கைங்கரியத்தை பண்ணணும். கண்டிப்பா அதுதான் சொல்லிட்டு மோட்ச பிராப்தியா கிடைக்கும் போது மத்த எல்லாமே அதான திருவடி, அதே கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டு காலையில ஒரு பூமி பூஜை போட்டார் அண்ணா, எதுக்குடா அப்படின்னு கேட்டேன். இல்ல இது பெருமாள் கைங்கரியம் பண்றதுக்காகவே இந்த இடம் கட்ட போறோம், பெருமாள் உத்தரவு கொடுத்திருக்கார். கண்டிப்பா உங்க கிராமத்து மக்களுடைய நீங்க அணில் மாதிரி உதவி பண்ணலாம். அவளுக்கு அனுமார் மாதிரி உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் அனுமார் இல்லை, நம்ம எல்லாம் அணில் மாதிரி தான். எப்படி அணில் ராமபுரானுக்கு உதவி பண்ணதோ அந்த மாதிரி உதவி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4 செங்கலை தூக்கி போச்சா கூட அது கூட உதவி தான். எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாதான் உதவின்னு இல்லை. இந்த உதவி பண்ணணும்னு நீங்க மனசுல நினைச்சேன்னா பெருமாள் நீங்க 10 ரூபா கொடுக்கணும், 10 செங்கல் எடுத்து வைக்கணும்னு நீங்க நினைச்சேன்னா 100 செங்கல் எடுத்து வைக்கணும். நான் சொல்லல, அது பெருமாள் பண்ண வைப்பார், நம்ம சக்தியை கொடுப்பார். இதோட நம்ம வேண்டுமோ அடுத்தடுத்தாப்புல ஆசீர்வாதங்கள் இருக்கு, அது கொடுத்து பிரசாரங்கள் விநியோகங்கள் இருக்கு. ஜெய் ஸ்ரீராம். வாங்க 2 முத்துராமனும் ஒரு போட்டோ இங்க பேர் இருக்க, இவங்க இருக்காங்க.